வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை 4 எடுத்திருக்கேன், பீன்ஸு கொஞ்சம், கேரட்டு, வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு பவுலில் நம்ம கேரட் துருவினதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறத பீன்ஸை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணது. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகாது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற கேப்சிகம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை அதையும் நம்ம போட்டுக்கலாம். அது கூட உப்பு லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டை 4 அதையும் நம்ம போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். இந்த மாதிரி காய்கறி கூட நீங்கள் முட்டை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக நம்ம போடுறோம். இப்போ நம்ம பணியாரம் செய்கிற இந்த இதை வச்சு நம்ம எண்ணெய் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றும் போது அது ஒட்டாமல் இருக்கும் பாத்திரத்தில். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த முட்டையை அது கூட நம்ம இப்போ ஊற்றலாம். ஒன்று ஒன்றா ஒரு இதுவாக நம்ம இப்போ ஊற்றலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றினா தான் நல்லாவும் இருக்கும், நல்லாவும் வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு இதை இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் அடி இது நம்ம வேகணும். இப்போ சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காய்கறி போட்டு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது. இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.